வெல்கம் டு ஜனாலெக்ஸ். ஒரு கோவில் யானையின் மன ஓட்டத்தை சொல்லப்படும் ஒரு அழகான கதை. இது கோவில் மணி ஓசையும் கஜேந்திரனின் மௌனமும். என் பாதங்களுக்கு கீழே இருக்கும் தரை சில்லென்றே இருக்கிறது. என் கால்களில் கட்டப்பட்டுள்ள இந்த இரும்பு சங்கிலிகள் அசையும் போது எழும்போசை எனக்கு பழகி போன ஒன்று. மனிதர்களுக்கு இது ஒரு சத்தம், ஆனால் எனக்கு இது என் வாழ்வில் ஒரு தாளம். சூரியன் எட்டி பார்க்கும் முன்பே என்னால் தொடங்கிவிடும். என் பாகன் முத்து ஆற்றங்கரையில் என் தோலை தேய்த்து குளிப்பாட்டும் போது அந்த தண்ணீர் என் ஆன்மாவை தொடுவது போல் இருக்கும். அவன் என்னிடம் பல ரகசியங்களை பேசுவான். பதில் சொல்ல என்னால் முடியாது என்றாலும் என் காதுகளை அசைத்து நான் கேட்கிறேன் என்று அவருக்கு சொல்லுவேன். இப்போது நான் கோவில் பிரகாரத்தில் நிற்கிறேன். என் நெற்றியில் இடப்பட்டுள்ள அந்த சிவப்பு திலகம் குளிர்ச்சியாக இருக்கிறது. என்னை கடந்து செல்லும் பக்தர்கள் என்னை பார்த்து வியக்கிறார்கள். சிலர் பயத்தோடும் சிலர் பக்தியோடும் என் தும்பிக்கையை தொடுகிறார்கள். சுற்றியுள்ள மல்லிகை பூக்களின் மனம், எரியும் கற்பூரத்தின் வாசனை, எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பனை ஓலைகளின் மனம் என அனைத்தும் எனக்கு பிடித்தமானவை. அவர்கள் என்னுள் தெய்வத்தை காண்கிறார்கள், நானோ அவர்களின் நம்பிக்கை காண்கிறேன். என் உயரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த உலகம் வண்ணமயமாக தெரிகிறது. சுவர்களில் இருக்கும் அந்த பெரிய ஓவியங்கள் என்னை போன்றே உருவம் கொண்ட பழங்கால கதைகளை சொல்கின்றன. அம்மாக்களின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு என்னை பார்க்கும் அந்த குழந்தைகளின் கண்களில் இருக்கும் ஆச்சரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் எவ்வளவு பலசாலி என்பதை விட எவ்வளவு அமைதியானவன் என்பதை அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுவேன். மாலையில் கோவில் மணிகள் ஒலிக்கத் தொடங்கும் போது அந்த சத்தம் என் எலும்பு வரை அதிர்வதை உணர்வேன். அது மிக அழகானது. ஆனாலும் எப்போதாவது வடக்கு திசையிலிருந்து காற்று வீசும்போது அதில் காட்டின் மனம் வீசும். ஈரமான மண் வாசனை, காட்டு இஞ்சியின் வாசனை. அந்த ஒரு நிமிடம் என் காதுகள் துடிக்கும். சங்கிலிகள் இல்லாத ஒரு காட்டில் மென்மையான சேற்றில் நடப்பது போன்ற கற்பனை வந்து போகும். ஆனால் அடுத்த நொடியே கோவில் மணி டங் டங் என்று ஒழிக்கும்போது நான் இங்கிருக்கும் மக்களின் அன்பால் பிணைக்கப்பட்டு விடுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பனை ஓலைகளை ரசித்து சாப்பிட்டபடி அடுத்த பக்தர்களுக்கு ஆசி வழங்க தயாராகிறேன். நான் வெறும் யானை மட்டும் அல்ல, இந்த ஆலயத்தின் ஒரு உயிருள்ள அங்கம். ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.